வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன், பங்குனி மாதத்திற்கான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சோபக்கிருது ஆண்டில் வரக்கூடிய கடைசி மாதம் பங்குனி மாதம். அதற்கான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறது சூரியனை மையமாக வைத்து சொல்வது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சூரியன் வந்துட்டார். அதுதான் பங்குனி மாதம். மற்ற கிரகங்களையும் வைத்து தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ வேறு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வருடக்கோள்களில் மாற்றம் எதுவும் இல்லை. சனி பகவான், ராகு, கேது, குரு பகவான் நிலையில் மாற்றம் இல்லை. சூரியன் இல்லாமல் மற்ற 2 கிரகங்கள் மாறுது. அதே 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மாறுகிறார். செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரார். ஏப்ரல் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போய் உச்சமாகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படின்னு பார்க்கணும். இது இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 13. இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சூரியன், பாக்யாதிபதி, தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் இப்போது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பா தான் பலம், அப்பாவால் நலம், அப்பாவால் வளம். உங்கள் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம், தந்தை வர்க்கத்தின் மூலம் அனுகூலத்தை பெற முடியும். அதே மாதிரி சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கே சிவ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிவ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு, சிவ வழிபாடை குடும்பமாக செஞ்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோக பலன்கள் பிரமாதமாக இருக்குது. செவ்வாய் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போ 3ஆம் இடம் சென்று அங்கே சனி பகவானோட இணைகிறார். சனி பகவானோடு இணைந்த சூரிய பகவான் 4ஆம் இடம் போயிட்டார். அது ஒரு விதத்தில் ரிலீஃபு. செவ்வாய் சனி 3ஆம் இடத்தில் இணைவது அப்படிங்கிறது, 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மறைவு ஸ்தானம் என்பதனால் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்தில் 7, 10 கூடிய கிரகமான புதன் நீச்சமாக இருந்தார். 7ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர பாவம். அந்த பாவத்துக்குரிய கிரகம் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள்லாம் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாக போகிற நேரம். அதேமாதிரி தொழிலையும் ஒரு சின்ன தேக்கம் இருந்திருக்கும். அந்த நிலையிலையும் மாற்றம் ஏற்பட போகுது. உத்தியோகத்திலையும் உயர்வு காணக்கூடிய மாதமாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் தான் சுக்கிர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். அப்புறம் 3ஆம் இடம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது ஒரு பலமான இடம், கேந்திரம் அப்படிம்பாங்க. அந்த இடம் திக்பலம்னு சொல்லுவாங்க, கேந்திரம்னு சொல்லுவாங்க. நிறைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இல்லை உச்சமும் அவரர். இந்த உச்சம் அப்படிங்கன்னா என்னன்னா, அவர் அஷ்டமாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக வருவார். இயற்கை சுபர். ஆனால் குருவின் வீட்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார். அவர் உச்சமாகும்போது அது தொடர்பான சில உபாதைகள் வரும். பெண்களாக இருந்தால் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அவர்களுடைய மாதாந்திர விஷயங்கள், மாதம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் சில இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு சில பிசிஓடி, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதற்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான வைத்தியத்திற்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது ஜாஸ்தியாகும். ஆண்களாக இருந்தாலும் சில காயங்கள், விபத்துக்கள், கண்டங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சந்திக்கலாம். அதனால் இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். அவர் இந்த மாதத்தில் 1ஆம் தேதி உச்சமாகிறார். ஆனால் உச்சம் ஆகும்போது அந்த இடத்துல நீச்சனாக புதன் இருக்கிறனால நீச்சனுக்கு பங்கம் ஏற்பட்டு அது ஒரு விதத்தில் நன்மை செய்யுது. அதனால் நமக்கு இப்போ பணவரவு நிறையா இருக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்தில் ஒரு உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த
கருத்து வேறுபாடுகள், மன கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அதிலெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெறும் இந்த காலங்கட்டம் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள், அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரன்னா யார்? ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருள் வந்து தொலையலாம். ஏதாவது பிராஸ்லெட்டு, வாட்சு, இல்லை செயின், வெள்ளி பொருட்கள், வீட்டில் வெள்ளி பண்டு பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் நீங்கள் விலையுறந்த ஃபோனு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். தொலைந்து அதுவாக போகலாம், இல்லை யாராவது உங்களுடைய பொருளை அபகரிக்கலாம், திருடு போகலாம். இதெல்லாம் இந்த மாதத்துக்கான விஷயம். ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ நேரம். அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். படிக்கக்கூடிய வாய்ப்பு, வாத்தியாருக்கும் மாணவருக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய மத குருமாரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு உபதேசம் பெறுவதற்கான நேரம் இது. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை மேலோங்கக்கூடிய நேரம் இது. சிலருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஏற்படும். சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். அந்த ட்ராவல் நேரத்தில் தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அதனால் நிறையா விபத்து கண்டம்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால கொஞ்சம் செல்ஃப் டிரைவிங் பண்ணாலும் சரி, நம்ம போகிற இடம் வர இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். தொலைந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தால் உங்களுடைய லேடி டாக்டர்கிட்ட உங்களை பற்றின ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். கவனம் தேவை. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. சுப்பிரமணியரை வணங்குவது மேலும் சிறப்பு.